ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கணும். அன்றைக்கு பேச வந்த விடயம் என்னென்றால், நாங்கள் தமிழர்கள் நடக்கிற உள்ளூராட்சி சேவை தேர்தலில் எங்களோட கிராமத்தை நாங்களே அபிவிருத்தி செய்யக்கூடிய நிலையில் நிற்கிறோம். தமிழ் தேசியம் சேர்ந்து நிற்கிறோம். அதாவது எங்களோட கிராமத்தை சேர்ந்து நிற்கிற தமிழர்களுக்கு வாக்களிக்கணுன்றதை அன்பாக எல்லா உறவுகளுக்கிட்டையும் பணியோட கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் தேசிய பரப்பில் எங்களுக்கண்டு இருக்கிற ஒரே கட்சி தமிழரசு கட்சி. அது குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் தமிழரசு கட்சி வென்றால்தான் தமிழர்களுக்காக ஒரு நிமிஷமாவது பேசக்கூடிய நிலையில் இருக்குது. அதுக்காக எங்களோட வீட்டு சின்னத்துக்கு எல்லா உறவுகளும் வாக்களிக்கணும்னு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை கட்சிகள் இருந்தாலும், தமிழ் மொழியில் பேசினாலும், தமிழர்களாக இருந்தாலும், எங்களுக்கு அவர்கள் இந்த 15 வருஷ காலத்தில் எதுக்கு அவர்கள் எங்களோட நின்றுக்கிறார்கள் என்றதை பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ மயிலத்தமடு மாதவன பிரச்சனையாக இருக்கலாம், கல்முனை பிரதேச பிரச்சனையாக இருக்கலாம், எங்களை காணி சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். அப்படி பல பிரச்சனைகளுக்கு இவர்கள் இன்றைக்கு வாக்கு கேட்டு வந்த நபர்கள் எங்களோட நின்றார்களா, இல்லை தமிழ் தேசியம் என்று சொல்லி தமிழ் தேசியத்துக்காக நிற்கிற கட்சிகள் எங்களோட நின்றான்னு பார்த்து மக்கள் சரியான சிந்திச்சு எங்களோட கிராமத்தை நாங்களே அபிவிருத்தி பண்ணி நாங்களே ஆளக்கூடிய நபர்களுக்கு வாக்களிக்கணுன்றதை அன்பாக எல்லாரோடக்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட பொன்னான வாக்குகளை இது உள்ளாட்சி சேவை தேர்தல் தானே, இதில் நாங்களே வாக்கு போடணுமென்ற அந்த சிந்தனைகளை விட்டு ஒவ்வொரு உறவுக்கும் இதை ஒரு தேசிய கடமைன்னு எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வாக்களிப்புன்ற இதுக்கு அப்புறம் உள்ளாட்சி சேவை தேர்தல் நடக்க மாட்டேன் இல்லை. அதனால் இந்த உள்ளாட்சி சேவை தேர்தல்ன்றது எங்களுக்கு முக்கியமான ஒன்று. இதில் எல்லா உறவுகளும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொளி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுபோல் நாம் பிறந்த கிராமத்திலேயும் தமிழரசு கட்சி சார்பாக என் நண்பர்கள், என் உறவுகள் நிற்கிறீர்கள். நீங்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அதுபோல் கிழக்கு மாகாணத்தில் உங்களுக்கு தெரியும், நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 3 ஆசனத்தை பெற்றுக் கொடுத்த இந்த கிழக்கு மாகாணத்து மக்கள். அதுபோல் இந்த உள்ளூராட்சி சேவை தேர்தலையும் உள்ளூராட்சி மன்றங்கள் அத்தனையும் தமிழர்களாக சேர்ந்து நாங்கள் அதுக்குள்ளே நிற்கிறதுக்கு உருவாக்கி கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை நீங்கள் செய்ய வேண்டும். செஞ்சால் தான் நாங்கள் என்றைக்குமே நாங்கள்